Hey guys, welcome to the second video. So first video வந்து February போட்டுருது. இப்போ செகண்ட் வீடியோ போடுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டைம் எடுத்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி சாரி ஃபார் தட். இனிமேல் வீடியோஸ் ரெகுலராக வரும், நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம அயானிக்னா என்ன, அதை யார் கண்டுபிடிச்சது, அதில் என்னென்ன ஃபைல் சிஸ்டம்ஸ் இருக்குது, அதோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ப்ளஸ் ஒரு அயானிக் ப்ராஜெக்ட் ஒன்று க்ரியேட் பண்ணி அதை சர்வ் பண்ணி பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்டிகேனா என்ன, கோர்டோவானா என்ன, இது ரெண்டுத்துக்கு என்ன சம்மந்தம், இது எதுக்கு நம்ம இந்த வீடியோவில் பேசுகிறோம், அயானிக்கு இதுக்கு என்ன சம்மந்தங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெரி பேசிக், எஸ்டிகேனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள், சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் அப்படின்னு சொல்லுவோம். இது பேரில் இருக்க மாதிரியே பார்த்தீங்கன்னா இதோட டெஃபினேஷன் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ எக்ஸாம்பிளுக்கு ஆண்ட்ராய்டு ஆப் ஒன்று டெவலப் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆண்ட்ராய்டு ஆப்பை டெவலப் பண்ணுறதுக்கு ஆண்ட்ராய்டு டீம் என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ்க்கு ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்ட கொடுப்பாங்க. அந்த கிட்டை வச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால ஒரு ஆண்ட்ராய்டு ஆப் டெவலப் பண்ண முடியும். ஸோ ஆண்ட்ராய்டு வச்சு சொல்ல நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்தாலும், ஒரு விண்டோஸ் எடுத்துக்கிறீங்க இல்லை மேக் ஓஎஸ் எடுத்துக்கிறீங்க, எந்த பிளாட்ஃபார்ம் எடுத்துக்கிட்டாலும் அந்த பிளாட்ஃபார்மை டெவலப் பண்ணவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெவலப்பர்ஸ்க்கு அந்த பிளாட்ஃபார்மில் சாஃப்ட்வேர்ஸை கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு டூல் கிட்டு கொடுப்பாங்க. ஸோ இந்த டூல் கிட்டில் என்னென்ன இருக்கலாம் சான்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்கும், எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. செகண்ட் திங் கிளாஸஸ், பேக்கேஜஸ், ஸோ இந்த மாதிரி நிறையா இருக்கும். இதாவது பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட்னு சொல்லுவாங்க. சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் கிட் நிறைய இதில் அவைலபிளாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ்க்கு அவைலபிளாக இருக்குது, ஆண்ட்ராய்டுக்கு, மேக் ஓஎஸ்க்கு, ஐஓஎஸ்க்கு, விஎம்வேருக்கு, இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இதுக்கு எஸ்டிகேஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம ப்ரிசைஸாக ஆப் டெவலப்மெண்ட்டில் எஸ்டிகேஸ்க்கு எதுக்கு அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோனில் நேட்டிவ் ஹார்ட்வேர்ஸ் ஆக்சஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள், நம்ம ஃபோனில் கேமரா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ப்ராசஸ் எப்படி இருக்குன்னா, நீங்கள் உங்கள் ஃபோன் ஆப்லேருந்து உங்கள் ஃபோனில் இருக்க கேமராவை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா ஆப் வந்து ஆண்ட்ராய்டு ஓஎஸோட காண்டாக்ட் பண்ணும். அந்த ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான் கேமராவோட காண்டாக்ட் பண்ணும். உங்கள் ஆப் டேரெக்டாக கேமராவோட காண்டாக்ட் பண்ண முடியாது. ஓஎஸை காண்டாக்ட் பண்ணி தான் அந்த ஓஎஸை கேமராவோட காண்டாக்ட் பண்ணும். ஸோ அந்த கேமராவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான கோடை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்டு எஸ்டிகேலாம் கொடுத்துருப்பாங்க, சரிங்களா? ஸோ இந்த எஸ்டிகே வந்து நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிக்க முடியும். எதுலன்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவ் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ், அதாவது ஆண்ட்ராய்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ, ஐஓஎஸ்க்கு வந்து எக்ஸ்கோட், ஸோ இந்த மாதிரி இருக்க நேட்டிவ் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸில் இந்த எஸ்டிகேஸ் நம்ம டேரெக்டாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். பட் ஹைப்ரிட் டெவலப்மெண்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் அயானிக் மாதிரி வந்துட்டீங்க அப்படின்னா அதை டேரெக்டாக அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த ஹைப்ரிட் பிளாட்ஃபார்ம்ஸையும் நேட்டிவ் எஸ்டிகே ஆக்சஸ் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு நடுவில் ஏதோ பிரிட்ஜ் மாதிரி ஒரு வேலையை பார்க்கணும்ல. அந்த பிரிட்ஜ் வேலையை பார்க்குறது தான் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கோர்டோவா. ஸோ இந்த எஸ்டிகே பற்றி நான் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்டிகே இல்லைனா ஆப் அண்ட் வெப் டெவலப்பர்ஸ் நம்ம கிடையாது. ஏன்னா எந்த ஒரு ஆப் எடுத்துக்கிட்டாலும் கண்டிப்பாக அதில் வந்து நேட்டிவ் எஸ்டிகேவோட ஃபங்க்ஷன் ஏதாவது இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு சோஷியல் மீடியா ஆப் பண்ணுறீங்களா, டெஃபினட்டாக நீங்கள் ப்ரொஃபைல் பிக்சர் சூஸ் பண்ணணும், அதுக்கு நீங்கள் ஃபைல் மேனேஜர் ஆக்சஸ் பண்ணி தான் ஆகணும், அது ஒரு நேட்டிவ் எஸ்டிகே. ஸோ இது மாதிரி நீங்கள் என்ன ஒரு ஆப் எடுத்துக்கிட்டாலும் டெஃபினட்டாக நேட்டிவ் எஸ்டிகே இன்டெகிரேஷன் அங்கே இருந்ததே ஆகணும். அது இல்லாத ஆப் ரொம்ப மினிமம், ஓகேவா? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கோர்டோவா அண்ட் கெப்பாசிட்டர். இந்த கோர்டோவா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன்ங்கிற மாதிரி சொல்லலாம், கெப்பாசிட்டர் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஒன், அதாவது லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு சொல்லலாம். ஸோ அயானிக் டீல் நம்ம கண்டிப்பாக கோர்டோவா யூஸ் பண்ண போகிறோம், கெப்பாசிட்டி யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸோ கோர்டோவா என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேட்டிவ் எஸ்டிகேஸ் முன்னாடியே சொல்லியிருந்தேன், நேட்டிவ் பிளாட்ஃபார்ம்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ண முடியும். எக்ஸாம்பிளுக்கு ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வச்சு ஆண்ட்ராய்டு எஸ்டிகே ஆக்சஸ் பண்ண முடியும், எக்ஸ்கோட் வச்சு எக்ஸ்கோட் ஐஓஎஸ் எஸ்டிகேஸை ஆக்சஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த கோர்டோவா என்ன பண்ணுதுன்னா ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வச்சு ஆண்ட்ராய்டு எஸ்டிகேவை ஆக்சஸ் பண்ணுறதுக்காக ஒரு பிரிட்ஜ் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. ஸோ இந்த கோர்டோவா தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அயானிக்கில் ஒரு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்றுன்னு சொல்லலாம். பிகாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வேலைகளை பார்ப்போம். ஸோ நிறைய வேலை மீன்ஸ் எதெல்லாம் மீன் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சிம்பிள். நம்ம பண்ணுறது ஆக்சுவலாக வெப் டெவலப்மெண்ட் கோடு, கரெக்டாக வெப் கோடு தான் நம்ம பண்ணுறது அயானிக்கில். HTML, CSS, டைப் ஸ்கிரிப்ட்லாம் வச்சு பண்ணுறது வெப் கோடு. அதை வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வெப் வியூவை உங்களுக்கு கம்பைல் பண்ணி ஒரு ஆண்ட்ராய்டு ஆப்பில் எம்பர்ட் பண்ணுறது. இந்த வேலை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோர்டோவா தான் பார்க்கும். ஸோ நம்ம கோர்டோவா அண்ட் கெப்பாசிட்டருங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணணும். நம்ம அயானிக் 3 இல்லை எந்த ஒரு ஹைப்ரிட் ஆப் டெவலப்மெண்ட்டை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் இந்த கோர்டோவா அண்ட் கெப்பாசிட்டருங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ரோலை வந்து ப்ளே பண்ணும். ஸோ அவ்வளவுதான் எஸ்டிகேஸ் அண்ட் கோர்டோவாஸ் பற்றி. நான் ரொம்ப டெப்த்தாக போக விரும்பல, பிகாஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போவே இதுவே கிட்டத்தட்ட 4.5 minutes கிட்ட வந்துருச்சு. நான் இதெல்லாம் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காம்போனன்ட்ஸ்னால் என்ன அப்படிங்கிற பேசிக்ஸை வந்து பார்ப்போம். சாரி, பிகாஸ் செகண்ட் அண்ட் தேர்ட் வீடியோ வந்து கண்டிப்பாக பேசிக்ஸ்லாம் நம்ம கொண்டு போய் ஆகணும், கொஞ்சம் தியரி ரிலேட்டடாக தான் இருக்கும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு பாருங்கள். ஃபோர்த் வீடியோவில் நம்ம கண்டிப்பாக கோடிங்கில் இறங்கிடலாம். நீங்கள் இந்த பேசிக்ஸ் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் கோடிங் உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஓகே கேஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.
பாய்.